ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். கிரவுண்ட்நட் போலி. இது வந்துட்டு ஒரு கர்நாடகா டிஷ். அங்கே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஷேங்கா ஹோலிகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு புரிகிற மாதிரி நான் வேர்க்கடலை போலி அப்படின்னு சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். எப்பவும் போல் போலிக்கு மாவு பேசுகிற மாதிரி மைதா மாவில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 2 hours வந்துட்டு நல்லா ரெஸ்ட் விட்டுடலாம். அதுக்கப்புறமா வேர்க்கடலையை வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதில் இருக்கிற தூளெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெல்லத்தையும் ஆட் பண்ணி ரெண்டையுமே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஏலக்காய் பொடியும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சா வந்து கையில் கொஞ்சம் நிற்கிற மாதிரி அளவுக்கு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 hours நல்லா ஊறிக்குள்ள. ஸோ அதை எப்பவும் போல் நல்லா மைதா போட்டு எண்ணெய் போட்டு நம்ம இன்றைக்கி தேய்க்க போகிறதில்ல, ஃபுல்லாகவே மைதா போட்டு தான் தேய்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிட்டு அந்த பவுடரை வந்து அதில் எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்துட்டு நம்ம ஆலு பராத்தா பண்ணுற மாதிரி இதையும் பண்ணிவிட்டு நல்லா மெலிசாக அதில் உள்ளே இருக்கிறதுலாம் அப்படியே தெளிகிற அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிருக்கணும். ரொம்ப உங்களுக்கு ஸ்வீட் வேணாம் அப்படின்னா வந்துட்டு கம்மியாக ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கல, பட் ஓரளவுக்கு பிடிச்சிச்சு. நம்ம ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷான தேங்காய் போலி விட பிடிச்சது அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். நார்மலாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் முன்னாடி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணியிருந்தேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை மறக்காமல். நாளைக்கு பார்க்கலாம். பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.